வாசிப்பீங்களா? எனக்கு ஒரு தடவை வாசி காட்டுறீங்களா? கண்டிப்பா. ஆமா, அது உங்க அப்பாவோட தொழில் தானே, நீங்க அது செய்யல? நாதஸ்வரம் வாசிக்கணும்னா மீசை வச்சிருக்க கூடாதுங்கிற ஒரு ஐதீகம். இது எனக்கு சரி வராதுங்க. மீசை உங்களுக்கு அவ்வளவு பிடிக்குமா? நீங்க நாதஸ்வரம் வாசிக்கலனாலும் பரவாயில்ல, எனக்கு ஒரு தடவை மீசை எடுத்து காட்டுங்க. என்னக்கா ஆச்சு உனக்கு? ஏக்கா இப்படி நடந்துக்கிற? கோபி, புரியுதுக்கா. அதுக்காக இப்படியா மனவரையில இருந்து எந்திரிச்சு ஓடி வருவ? எல்லாரும் என்னக்கா நினைப்பாங்க? என்னால முடியல ரோஹிணி. அவர்கிட்ட முன்னாடி ஒரு தடவை நீங்க நல்ல நாதஸ்வரம் வாசிப்பீங்களான்னு கேட்டேன். அதுக்கு அவரு நல்லா வாசிப்பேன்னு சொன்னாரு. ஆனா அது ஒரு புனிதமான தொழில். மீசையெல்லாம் எடுத்துட்டு தான் நாதஸ்வரமே தொடணும். அது என்னால முடியாதுன்னு சிரிச்சுக்கிட்டே சொன்னாரு. எனக்காக ஒரு தடவை மீசை எடுத்து காட்டுங்கன்னு சொன்னேன். ஆனா இப்போ ஏன் கல்யாணத்துக்கே வந்து மீசை இல்லாம அவர் வாசிக்கிறத பார்த்தா என்னால தாங்க முடியல ரோஹிணி. ஐயோ அக்கா, நீ பேசுறது சொல்றது ஃபீல் பண்றது எல்லாமே எனக்கு புரியுதுக்கா. உன் லவ் பத்தி நானே உயர்வா சொல்லிருக்கேன். ஆனா இப்ப எல்லாமே முடிஞ்சு போச்சுக்கா. இப்ப நீ துடிக்கிற துடிப்ப கொஞ்ச காலத்துக்கு முன்னாடியே துடிச்சிருக்கணும். நம்ம வீட்டுல சொல்லி இருந்திருக்கணும்க்கா. அதை விட்டுட்டு இப்ப முகூர்த்த நேரம் நடந்துட்டு இருக்கு. இப்போ நீ இப்படி பண்றது உன் வாழ்க்கையை நீயே அழிச்சுக்கிற மாதிரிக்கா. வேண்டக்கா, நீயே ஒரு சிக்கலை உண்டு பண்ணிக்காத பிளீஸ்க்கா. கண்ணை தொடச்சுக்கிட்டு ஏந்திரிக்கா, வா. இல்ல ரோஹிணி, அவர் அப்படி பார்த்ததும் கை காலம் வெடுத்து போச்சு. பாரு, இப்ப கூட என்னால நிலையாவே உட்கார முடியல. என்னால எப்படி அங்க வர முடியும்? ஐயோ, என்னால முடியாது, நான் வர மாட்டேன். ஐயோ அக்கா, பைத்தியக்காரத்தனமா பேசாதக்கா. உன்னால முடிஞ்சதாக்கா ஆகணும். எல்லாரும் இப்ப வந்துருவாங்கக்கா. நீ முதல்ல சரியாயிதான் ஆகணும். ஏந்திரிக்கா, கண்ணெல்லாம் தொடச்சுக்கோ. நான் ஏதாவது சொல்லி சமாளிச்சுக்கிறேன். நீ வா, கண்ணை தொட. என்னம்மா இவ்வளவு நேரம் ஆச்சு, மலர் காணோம்? இதோ என்னன்னு பாக்குறேன். மலர், 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 மலர். அக்கா, அவங்கள வந்துட்டாங்கக்கா. நீ நார்மலா இரு. நீ அழாத, கண்ணை தொடச்சுக்கோ. நான் கதை திறக்க போறேன். ப்ளீஸ்க்கா, அவங்க முன்னாடி அழுதுறதுக்கா. ப்ளீஸ்க்கா, ப்ளீஸ். நார்மலா இரு. வாங்க. ஏன் மலர், ஏன் என்னாச்சு? ஓடி வந்துட்ட? அது ஒண்ணும் இல்ல. காலையில சாப்பிட்டது ஏதோ வயிறு சரியில்லாம ஆயிடுச்சு. வாமிட் வர மாதிரி இருந்துச்சா, அதெல்லாம் இப்போ சரியாயிடுச்சு. அப்படியா? முகூர்த்தத்துக்கு நேரம் வச்சு வாமா, வா.
கெட்ட வேளம் கெட்ட வேளம். சர்வமங்கள மாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதகே சரண்யே த்ரியம்பிகே கௌரி நாராயணி நமோ. வாழ்த்துக்கள் மேடம். வாழ்த்துக்கள் சார். ரொம்ப பிரமாதமாக வச்சுக்க தம்பி. சொக்கலிங்க வரலையேன்னு ரொம்ப மனவருத்தத்தோடு இருந்தேன். அந்த குறையை நிவர்த்தி பண்ணிட்டாரு. கல்யாண நேரத்தில் சரியாக கேட்க முடியல. கேட்ட நேரத்தில் இப்படிப்பட்ட ஒரு இசையை கேட்டதே இல்லைன்னு சொல்லலாம். அவ்வளவு பிரமாதமாக வச்சுட்டாப்ல. ஐயா, நானும் அண்ணனும் பல கச்சேரிகள் பல முகூர்த்தங்களுக்கு போகும்போதெல்லாம் கோபியையும் கூப்பிடுவான், வாப்பா வாசிப்பா வாசிப்பான்னு. வரவே மாட்டான். இவன் வாசிச்ச கச்சேரி உங்க பொண்ணோட கல்யாணம் தான். அப்படியா? ஆமாங்க. முதல் கச்சேரியா? ஆமாங்க ஐயா. ஆச்சரியமா இருக்க. பல மேடைகளை வாசிச்ச அனுபவசாலி மாதிரில வாசிச்சிக்க தம்பி. உண்மையிலே இதெல்லாம் கடவுளுடைய அனுக்கிரகம். இந்த நாதஸ்வரத்தை கலைவாணி உங்களுக்கு அருளாத்தான் கொடுத்துருக்கான்னு சொல்லலாம். வருங்காலத்துல நீங்க ஒரு பெரிய ஆளா வருவீங்க தம்பி. உண்மையிலே சொல்றேன் பாருங்களேன். அவ்வளவு சந்தோஷமா இருக்குங்க. ரொம்ப நன்றி. இந்தாங்க உங்க வாசிப்புக்கு என்னுடைய சிறிய காணிக்கை. சித்தப்பட்ட கொடுங்க. வாங்கி கோபி கொண்டாங்க. ரொம்ப நன்றிங்க. இருங்க இருங்க, பிள்ளைகளை ஆசீர்வாதம் பண்ணிட்டு போங்க. மலரு மாப்பிள்ள வந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கோங்க. பெரியவர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கோங்கம்மா. நல்லா இருக்கு மாப்பிள்ள. நல்ல சந்தோஷமா இருக்கணுமா நீ. ரைனி இந்தம்மா போலாமா? சரி சித்தப்பா. எங்க நைஸா கிளம்பிட்டீங்க? நல்லா தப்பீங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன். சாதாரண டெய்லர் தான் எல்லாரும் சொன்னாங்க. பட் ரியலி கிரேட் யார். யூ ஆர் அ ஃபென்டாஸ்டிக் மியூசிஷியன். கேட்டேன், ரொம்ப அருமையா வாசிச்சீங்க. இன்ஃபேக்ட் இன்னைக்கு உங்க வாசிப்பு தான் எங்க கல்யாணத்தோட ஹைலைட்டு. ஆமா, இதுக்காகவா மிஸ் எடுத்தீங்க? சும்மா ஹிந்தி பட ஹீரோ மாதிரி இருக்கீங்க. ஹிந்தி படம்லாம் பாப்பீங்கல்ல, ஹிருத்திக் ரோஷன், அபிஷேக் பச்சன், சல்மான் கான், அந்த மாதிரி. இன்ஃபேக்ட் நிறைய ஆம்பளைங்களோட மூஞ்ச மீச தான் காப்பாத்துது. லட்சணம் தெரியுது. சூப்பர். உங்க வாசிப்ப சொன்னேன். உங்க வாசிப்புக்கும் டேலண்ட்டுக்கும் நான் ஏதாவது பண்ணணுமே. இந்தாங்க டிப்ஸ். நோ சாரி, சன்மானம் வேண்டாம். என்ன கோபி, உங்க டேலண்ட மதிச்சு உங்க வாசிப்பை ரசிச்சு சன்மானம் கொடுத்தா உதாசனப்படுத்துறீங்க? இந்தாங்க வச்சுக்கோங்க. பாராட்டுக்கு நன்றி சார். வரேன். செம்ம கேரக்டர். ஓகே சார், ஓகே சார். சரி, சார் ஃபோன் வந்துச்சு. கம்ப்ளைண்ட் கொடுத்தவரே அதை வாபஸ் வாங்கிக்கிறதா சொல்லிட்டாரு. நீங்கள் கிளம்பலாம். ரொம்ப நன்றிங்க. ஓகே. என்னங்க, என்ன சொன்னாங்க? போன் சொல்லிட்டாங்க. அப்புறம் எதுக்கு பிடிச்சு வச்சாங்களா? எதுக்கு பிடிச்சாங்கன்னு தெரியாது, எதுக்கு இந்நேரம் உட்கார வச்சாங்கன்னு தெரியாது, இப்ப எதுக்கு நம்ம போக சொல்றாங்க அதுவும் தெரியாது. எனக்கு மட்டும் இல்ல, உள்ளார இருக்கார் இன்ஸ்பெக்டர், அவருக்கும் தெரியாது. வாங்க, எல்லாம் நேரம்.
ரெண்ட் மத்த எல்லாருக்கும் பணம் செட்டில் பண்ணிட்டேன். வேற எதுக்காவது பணம் தேவைப்படுதா? தேவைப்பட்டா கேளு. இருக்குப்பா, தேவைப்பட்டா நானே கேட்கறேன். சரி சரி. என்னங்க, பொண்ணு மாப்பிள்ளைக்கு பாலும் பழம் கொடுக்குற சம்பிரதாயம் எல்லாம் முடிஞ்சிருச்சுங்க. சரி. நல்ல நேரத்துல பொண்ணு மாப்பிள்ளை எல்லாம் கோயம்புத்தூருக்கு அனுப்பி வைக்கணுமா? அனுப்பணும். ஆனா மலரோட யார துணைக்கு அனுப்புறது? நம்ம மஞ்சு ரோகிணி அனுப்பிச்சா போகுது. அப்படியே செய்யலாம். மஞ்சு, என்ன மாமா? ட்ரெஸ் எல்லாம் பேக் பண்ணு, ரோகிணியும் கிளம்ப சொல்லு. மலரோட நீங்க 2 பேரும் போயிட்டு வந்துருங்க. மச மச நிக்காத, வேலையை பாரு. மயிலு. அண்ணே, என்னண்ணே என்னாச்சு? ஒண்ணுமில்ல மயிலு, கொஞ்ச நேரம் போலீஸ் ஸ்டேஷன்ல உட்கார வச்சு அமிச்சிட்டாங்க. எல்லாம் அந்த பெரிய வம்சம் பண்ண வேலை. ஆனா என்னண்ணே உங்களை போய் அது விடு மயிலு, வாழ்க்கையில முறையா வாக்கு தவறிட்டேன். கொடுத்த வாக்க காப்பாத்த முடியல. ஜெகநாதன் பொண்ணு கல்யாணத்துல வாசிக்கிறேன்னு சொல்லி பணத்தை வாங்கிட்டு போக முடியல. இப்ப எந்த மூஞ்சி வச்சுட்டு அந்த ஆளை பார்க்க போறேன்னு சொல்லு. ஒன்னும் கவலைப்படாதீங்கன்னே, முகூர்த்தம் நல்லபடியா முடிச்சு இப்பதான் வந்தோம். எப்படி மயிலு, நீ போய் வாசிச்சியா? கோபி வாசிச்சாண்ணே. கோபி வாசிச்சானா? ஆமாண்ணே. கோபி அண்ணே, அண்ணே கோபி உங்க இடத்துல உட்காந்து வாசிச்சானே, உங்களை மாதிரியே இருந்துச்சுண்ணே. ஆமா, எனக்கு பாக்குறதுக்கு பிரமிப்பா இருந்துச்சுண்ணே. அண்ணே, அவன் அவன் சில இடம் பல இடம் என்ன உங்களையும் தாண்டிட்டானே, மிஞ்சிட்டானே உங்களை. நீங்க சில இடங்கள்ல வாசிக்கிறப்ப நானே ஈடு கொடுக்க முடியாம திணறி போயிடுவேன்ல, அதே மாதிரி என்ன 2-3 இடத்துல என்ன திணற அடிச்சுட்டா எனக்கு புல்லடிச்சு போச்சுண்ணே எனக்கு. கோபி, அப்படியே அப்பா மாதிரி இருக்கடா. கோபி, நம்ம குடும்பத்துக்கு வாரிசா வந்துட்டப்பா, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. நான் சொன்னதெல்லாம் தட்டாம செஞ்சிருக்கேன். இப்ப நான் சொல்லாத ஒன்ன செஞ்சு என் பேரை காப்பாத்திருக்கேன். நீ மட்டும் போய் வாசிக்கலன்னு வச்சுக்க, வாழ்நாள் முழுக்க நான் சங்கடப்பட்டிருப்பேன், கொடுத்த வாக்க காப்பாற்ற முடியலையேன்னு. எவ்வளவு பெரிய தண்டனை உனக்கு நான் கொடுத்தேன். அந்த பொண்ணு கல்யாணத்துக்கே நீ போய் வாசிச்சிருக்க, அப்பா கொடுத்த வாக்க காப்பாத்துறதுக்காக. ஏன்பா எவ்வளவு வேதனையை தாங்கிட்டு இருந்திருப்ப. இதுவும் உங்ககிட்ட இருந்து கத்துக்கிட்டது தான்ப்பா. எந்த ஒரு பிரச்சனையா இருந்தாலும், எப்பேற்பட்ட சூழ்நிலையா இருந்தாலும், அதுல என்ன நல்லது இருக்குன்னு பார்க்கணும்னு சொல்லுவீங்கல்ல. இதுல நல்லது என்ன தெரியுமாப்பா? உங்களுக்கு பதிலா நான் போய் வாய்ச்சது. நீங்க அடிக்கடி சொல்வீங்க, எனக்கு ஒரு கனவு இருக்கு, நிறைஞ்ச சபையில கோபி உட்காந்து வாசிக்கணும். அதை பார்த்துட்டு சொக்குக்கு வாரிசு வந்துட்டான்டா, எவ்வளவு சிறப்பா வாசிப்பு இருக்கு, நல்லா வாசிக்கிறான்டா, அப்படி பேசுறதை கேட்கணும்னு சொன்னீங்களப்பா. அது இன்னைக்கு நடந்துச்சு. ஒரே ஒரு வருத்தம், நீங்க அங்க இல்லாததான். அதனாலதான் அந்த கோலத்தையாவது நீங்க பார்க்கணும் தான் இன்னும் ட்ரெஸ் மாத்தாம இப்படியே நிக்கிறேன். கோபி, நிறைய சமயம் என் வாயை அடைச்சு வச்சிடுற. அம்மா எதுக்கா மீசி எடுத்த? இதுவும் நீங்க சொல்லி கொடுத்ததுதான்ப்பா. எதை செஞ்சாலும் ஒரு நெறியோட முறையோட இருக்கணும்பீங்க. இது தொழிலுக்கு கொடுக்கிற மரியாதை இல்லப்பா. இப்ப நிறைய பேர் மீசையோட வாசிக்கிறாங்களே. நீ மீசை இல்லாம தெரியும் போது என் மனசு உறுத்திட்டு இருக்குண்டா. இந்த குடும்பத்துக்காக நிறைய ஆசைகளை இழந்திருக்கு நீ. இந்த இழப்பு திருப்பி கிடைச்சிருப்பா. என் மனசுல இருக்கிறத வெளியே சொல்ல முடியல மயில. அவன் நல்லா இருக்கணும், நிறைய நாள் நல்லா இருக்கணும், சந்தோஷமா இருக்கணும். அது ஒன்னதான் நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன்.